வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானது. இதில் புதுச்சேரி அமலர்பவ மேல்நிலைப் பள்ளி மாணவன் கிருஷாந்த் அபினவ் 500க்கு 497 மதிப்பெண் எடுத்து மாநில அளவில் முதலிடம் பிடித்தார். புதுச்சேரி போலீஸ்காரர் அசோக்ராஜ் கடந்த நவம்பர் மாதம் விபத்தில் பலியானார். இவரது மகன் லோகச்சந்தர் இவர் 494 மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்துள்ளார். தாளாளர் லூர்துசாமி மாணவனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்தினார். இது 10th சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ல 494 அவுட் ஆஃப் 500 எடுத்திருக்கேன். நான் இப்போ ஸ்கூல் 3rd வந்திருக்கேன். நான் இதுக்கு முக்கியமா என்னோட பேரண்ட்ஸ்க்கு தேங்க் பண்றேன். அதோட என்னோட பிரின்சிபல் நான்சி மேம், பிரிட்டோ சார், சீனியர் பிரின்சிபல் லூத்சாமி சார், வைஸ் பிரின்சிபல் செல்வம் சார், அப்புறம் ரொசாரி சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோட டீச்சர்ஸ் மார்க் எடுக்கிறது சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்றேன். ஆக்சுவலா என்னோட அப்பா இப்போ நவம்பர் 28 ஒரு 5 months பேக் அக்கார்டு ஹோட்டல்ல பைக் ஆக்சிடென்ட்ல இறந்தாரு. அவர் ஒரு கிரைம் பிசி. அவர் ஆசைப்பட்டார் நான் ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும்னு. இவர் தான் அசோக்ராஜ். அவர் நான் ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும்னு நினைச்சாரு. அவர் ஆசைப்படி நான் ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும். திருப்பூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி விஜய லலிதாம்பிகை தலைமையில் தென்னம்பாளையம் சந்தையில் ஆய்வு செய்யப்பட்டது. அங்கு கடை நடத்தும் சிலர் செயற்கை முறையில் மாம்பழங்களை பழுக்க வைத்ததை கண்டுபிடித்தனர். கடைகளில் இருந்து 1.3 டன் மாம்பழங்களை பறிமுதல் செய்து அழித்தனர். 102 கடைகளில் ஆய்வு செய்து 12 கடைகளில் விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. கடைகளின் உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் கிபி 10ஆம் நூற்றாண்டு ராட்டிரகூட மன்னன் கன்னரதேவனின் 2 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இக்கல்வெட்டுகள் தமிழ் மற்றும் கன்னட மொழிகளில் பொறிக்கப்பட்டிருந்தது. இக்கல்வெட்டுகளை வேலூர் அரசு மியூசியத்தில் ஒப்படைக்க ஏற்பாடு செய்தனர். மத்திய தொல்லியல் துறையின் கல்வெட்டு பிரிவு இயக்குநர் முனிரத்னம் தலைமையில் கல்வெட்டாளர் நாகராஜன், உதவியாளர் அழகேசன் ஆய்வு செய்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த ஜெம்போகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் கோகுல், வயது 21. இவர் கால்நடைகளை வளர்த்து வருகிறார். கால்நடைகளுக்கு புல் அறுக்க சென்றார். அதே பகுதியைச் சேர்ந்த எத்திராஜ் தனது கரும்பு தோட்டத்தில் காட்டு பன்றிகள் புகுந்து சேதப்படுத்தாமல் இருக்க மின்வேலி அமைத்திருந்தார். அவ்வழியாக சென்ற கோகுல் மின்வேலியில் சிக்கி ஸ்பாட்டிலேயே இறந்தார். சோளிங்கர் போலீசார் விசாரிக்கின்றனர். கோவை மாவட்டம் கோவில்பாளையம் பகுதியில் கஞ்சா சாக்லேட் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து மதுவிலக்கு அமலாக்க போலீசார் பெரியநாயக்கன் பாளையம் ஜங்ஷனில் நின்றிருந்த சந்தேக நபரை பிடித்து விசாரித்தனர். அவரது உடைமைகளை சோதனை செய்தனர். அவரின் ட்ரவுசர் பாக்கெட்டில் கஞ்சா சாக்லேட் பதுக்கி வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். அவரிடம் விசாரிக்கையில் ஊபியை சேர்ந்த மோகன் என தெரியவந்தது. அவரை கைது செய்து 2 கிலோ கஞ்சா சாக்லேட்டுகளை கைப்பற்றினர். ராமநாதபுரம் மாவட்டம் அரசத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அடுத்தகுடி கண்மாய்க்கரை குடியிருப்பில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளனர். இங்கு ஓராண்டுக்கும் மேலாக குடிநீர் இன்றி மக்கள் தவித்து வருகின்றனர். ஊராட்சி நிர்வாகம் மற்றும் கலெக்டரிடம் பலமுறை புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் சென்று ஊராட்சி அலுவலகத்தை பூட்டி போராட்டம் செய்தனர். ஊராட்சி தலைவர் முருகேஸ்வரியின் கணவர் சரவணனுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. 2 நாட்களில் குடிநீர் பிரச்சினையை சரி செய்வதாக ஊராட்சி நிர்வாகம் உறுதியளித்தது. இதையடுத்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர். பைப் போட்டு கொடுத்தீல்ல தென்னை மரத்துக்கு விடாம நீங்க நைட்ல தண்ணி விடாதீங்க. ஒரு வருஷமா தண்ணி கஷ்டம் அதிகமா இருக்கு எங்களுக்கு. நாங்களும் பஞ்சாயத்துல ஃபர்ஸ்ட் மனு கொடுத்தோம். அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு பண்ணாம இருக்கோம். நாங்க கலெக்டரை பார்த்தோம். கலெக்டருக்கு தான் மனு கொடுத்திருக்கோம். அவங்க வாங்கி ஓரமா போட்டாங்க. எங்களுக்கு இது வரைக்கும் தண்ணி வரல. பிடிஓ, தாசில்தாரு, நாங்களும் வடிகால் வாரியம்
போலீஸ்ல ஓட பண்ணி எல்லா மனுவும் கொடுத்து பார்த்துட்டோம். எது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் நாங்களே மனு கொடுத்துட்டோம், எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. இனிமே எங்களுக்கு எதுவும் தண்ணி வரலைன்னா நாங்க அடுத்த கட்டமா பசுமறியல் தான் பண்ண போறோம். +1 பொதுத் தேர்வில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 16,484 மாணவர்கள், 19,144 மாணவிகள் என 35,628 பேர் தேர்வு எழுதினர். 15,546 மாணவர்களும் 18,664 மாணவிகள் என 34,210 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 94.31% மாணவர்களும் 97.49% மாணவிகள் என மாவட்டத்தில் 96.02% எடுத்து தமிழக அளவில் கோயம்புத்தூர் முதலிடம் பிடித்தது. அரசு பள்ளிகளுக்கான தேர்ச்சியில் 4வது இடத்தை பெற்றுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அறநிலைத்துறை ஆய்வாளர் பால்வண்ணன் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை பணியாற்றினார். இவரது கட்டுப்பாட்டில் 43 திருக்கோயில்கள் உள்ளது. இந்த கோயில்களின் வைப்பு நிதி மற்றும் புனரமைப்பு நிதி 86,06,000 ரூபாயை கையாடல் செய்ததாக மாவட்ட அறநிலைத்துறை உதவி ஆணையர் ஜோதிலட்சுமி மற்றும் ஊத்தங்கரை அறநிலைத்துறை ஆய்வாளர் வெங்கடாச்சலம் ஊத்தங்கரை போலீசில் புகார் கூறினர். போலீசார் கடந்த மார்ச்சில் வழக்கு பதிந்து விசாரித்தனர். விசாரணையிலிருந்து தப்பிய பால்வண்ணன் தலைமறைவானார். தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் நின்ற பால்வண்ணனை கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கரடி உட்பட வன விலங்குகள் உணவை தேடி குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து செல்கின்றன. நேற்று அதிகாலை குன்னூர் பஸ் ஸ்டாண்டு வந்த கரடி குப்பை தொட்டியில் இருந்த பஜ்ஜி போண்டா உட்பட எண்ணெய் பலகார கழிவுகளை ருசித்து அந்த பகுதியில் உலா வந்தது. இன்று அதிகாலை ஃபயர் சர்வீஸ் ஆபீஸிற்கு விசிட் அடித்தது. இரவு நேரங்களில் நகரில் உலா வரும் கரடியால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர்.